மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நார்மலா உள்ள வெப்பம் 34 டிகிரி பெண்ணைக்கு இரவு நேரங்களில் வந்து 29 டிகிரி வரும். பகல் நேரத்தில் 34 டிகிரிங்கிறது 36 டிகிரியா இருக்கும். இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வானமண்டலத்தை கெடுத்துட்டோம். வானமண்டலத்தை எப்படி கெடுத்தோம்னா, இது எல்லா கிராம மக்களுக்கு போய் தெரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லது செய்கிறோமா நம்ம செஞ்சுக்கிட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சாவறதுக்கு குழி பறிக்கிறோம். எப்படி பறிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து வானமண்டலமும் ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கடலும் பாதிச்சிச்சு, கடல் கொந்தளிப்பும் கூடிடுச்சு. அதனுடைய 2 பேர் வானமண்டலமும் கடல் கொந்தளிப்பும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நடக்கிறது. அடுத்த இன்னும் ஒரு வார காலத்துக்கு வந்து ஹீட் வந்து ரொம்ப கூட இருக்கும். உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மேலே வடக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரிந்து பெங்களூர், மைசூர் வரையிலும் சரியான வெப்பம் இருக்கு. வாவுத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக வெயில் மிக கடுமையாக இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெப்ப அலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு என்ன காரணம்? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகம் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம். பொதுவாக நம்ம வந்து வெப்ப அலை அப்படிங்கிறது வட இந்தியாக்களில் வந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து கடந்த சில நாட்களாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, இது வந்து பூமியினுடைய மொத்த அளவுலேயே இது எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு இந்த இப்பொழுது தற்போது இருக்கிற வெப்பநிலை, அது குறிப்பாக வந்து நமக்கு இந்தியாவுக்குள்ள வெப்பநிலை வந்துங்க ஒரு ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு வெப்பநிலை இந்த பகுதியில் பாதிக்கும். இந்த வெப்பத்தாக்கல் வந்து சென்னையில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துங்க, நமக்கு நார்மலாக உள்ள வெப்பம் 34 டிகிரி பெண்ணைக்கு இரவு நேரங்களில் வந்து 29 டிகிரி வரும். 29 டிகிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் ராத்திரி நேரத்தில் நீங்கள் போய் அளந்தீங்கன்னா 30-32 டிகிரி கூட இருக்கும். பகல் நேரத்தில் 34 டிகிரிங்கிறது 36 டிகிரியாக இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா அர்பன் ஹீட்டுன்னு சொல்கிறது, அதான் நகர்ப்புறங்களில் உள்ள ஹீட்டு. அப்போ நம்ம ஏசியெல்லாம் இப்போ நம்ம உள்ளே கூல் பண்ணிக்கிட்டு வெளியே வெப்பத்தை அனுப்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அல்லது ஒரு குளிர்சாதன பெட்டிகள், இவ்வளவு இண்டஸ்ட்ரி, இவ்வளவு ஹோட்டல்ஸ், இவ்வளவு இப்போ எல்லாம் உங்களுக்கு கோடை காலம்னா அவங்க குளிர்பானங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் குளிர் விட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய வெப்பங்கள் எல்லாம் வெளியில் வானமண்டலத்துக்கு தான் போகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 3 டிகிரி உள்நாடுகளில் வெப்பம் அதிகமாக இருக்குது, உள்காட்டுகள்னா நமக்கு 6 டிகிரியாக இருக்கும் வெப்பம். அதனால் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து புழுக்கம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டவசமாக கடலோர பகுதியினால் கொஞ்சம் ஈரக்காற்று இருக்குது. அது ஈரப்பதம் இப்போ குறைஞ்சிருச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்னினோன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. எல்னினோங்கிற நிகழ்ச்சி வந்து கரெக்டாக பசிபிக் கடலில் ரொம்ப ஆழமான பகுதியில் பூமியினுடைய வெப்பத்தை ரொம்ப இழுக்கும். அப்போ இழுக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, அந்த நேரத்தில் வெப்பத்தை இழுக்கும் பொழுது அது கிழக்கு காற்றாக மாறும். அப்போ கிழக்கு பக்கம் போகும். அந்த பசிபிக் கடல் வந்து கிழக்கு பக்கங்கிறது மெக்சிகோ, அர்ஜென்டினா பகுதிக்கு. அந்த பக்கம் அவ்வளவு மழையும் ஈரப்பதத்தை இழுத்துட்டு போகும். ஆப்போசிட் சைடு நம்ம இருக்கிறோம். இந்தோனேசியாவிலேருந்து நம்ம வங்காள விரிகுடா வரணும், நம்ம தமிழ்நாடு வரணும், நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கோம். ஆப்போசிட்டுக்கு வறண்ட காற்றை மட்டும் தள்ளிட்டு வரும். க்ளவுடே இருக்காது. அதுக்கு பேர் ட்ரை ஸ்பெல் பீரியடுங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து உங்களுக்கு வெறும் வறண்ட காற்றை அள்ளிட்டு வரும். வந்து இங்கே வந்து நமக்கு வறண்ட காற்று இங்கே உள்ள வடமேற்குலேருந்து வர கடப்பா, கர்னூல் பகுதியில் உள்ள சுழற்சி காற்று, வெப்பக்காற்று இதெல்லாம் கூட்டும் போதுங்க உள்நாட்டு பகுதியில் நம்ம வடக்க வந்து வெள்ளூர்லேருந்து நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர் வரணும் இதனுடைய தாக்கம் ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். கடலோர பகுதிகளில் வந்து வெப்பம் குறைவு மாதிரி இருந்தாலும் புழுக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அது சென்னையை பொறுத்தவரை நகர்ப்புற ஹீட்டுங்கிறது தனி, நகர்ப்புற வெப்பங்கிறது தனி. அது வந்து நம்மளால் உண்டு பண்ணுறது. இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வானமண்டலத்தை கெடுத்துட்டோம். வானமண்டலத்தை எப்படி கெடுத்தோம்னா, இது எல்லா கிராம மக்களுக்கு போய் தெரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பசுமை வாயுக்கள்னு சொல்கிறாங்க. அது யாருக்குமே ஏன் பசுமை வாயுக்கள்னு சொன்னால், க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பசுமை வாயுக்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாயுக்கள் வந்து பூமியில் உயிரை கொடுக்குது. மற்ற உங்களுக்கு கிரகங்களில் உயிர் கிடையாது. காரணம் ஒன்று 4000 டிகிரி கூட, இல்லைன்னா -400 டிகிரி கூட. ஆக ஜீவராசிகள் அங்கே வாழ முடியாது. பூமியை மட்டும் இயற்கை, தெய்வம்னு சொல்கிறோமோ இயற்கைன்னு சொல்கிறோமோ, இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கார்பன் டை ஆக்சைடு அல்லது பசுமை வாயுக்கள் ஒரு பெல்ட் பூமியை சுற்றியில் இருக்குது. அந்த பெல்ட் அல்லது அந்த படலம் வந்து, அந்த வாயு படலம் வந்து ஒரு காலம் வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு 270, 280ங்கிற முறையில் இருந்தது. லட்சக்கணக்கான வருஷமாக அந்த அளவு இருந்தது.
அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பூமியினுடைய உஷ்ணத்தை எப்பயுமே வந்து ஒரு 16 டிகிரியில் வச்சுக்கிறது. 16 டிகிரினா நம்மக்கிட்ட 25 டிகிரி இருக்கும். போலார் ரீஜன் நீங்கள் நம்ம துருவ பகுதிக்கு போனீங்கன்னா 4 டிகிரி 3 டிகிரி, இந்த ஆவரேஜ் பண்ணி 16 டிகிரி நம்ம சொல்கிறோம். இந்த 16 டிகிரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பூமியில் ஜீவராசிகள் ஃபுல்லாக வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். மற்ற கிரகங்களில் இல்லை. இப்போ இந்த என்ன மேலேருந்து வர வெப்பத்தை அந்த வாயுமண்டலம் தடுத்து இல்லைங்க இந்த வாயுப்படலை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மேலே இருந்து வர்ற வெப்பத்தை கரெக்டாக அந்த 16-20 டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை அனுப்பிச்சிடும். இந்த வாயு மண்டலத்தை நம்ம எப்படி கெடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அளவில்லாத கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ந்தோம். அதனால வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த 270 பகுதின்னு சொன்னால அது அந்த படலை வந்து அளவோடு இருந்தது. அந்த அளவு வந்து இன்னைக்கு வந்து 40-50% கூட்டிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலக்கரி எரிக்கிறோம், பெட்ரோலு டீசல்லாம் எரிக்கிறோம். இவங்களெல்லாம் எரிக்கும் பொழுது நமக்கு உண்டான மின்சாரம் போக்குவரத்துலாம் நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறோம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறோம், ஆடம்பரத்தை பெருக்கிக்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் என்ன செய்கிறோம், நமக்கு நல்லது செய்கிறோமா நம்ம செஞ்சுக்கிட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சாவறதுக்கு குழி பறிக்கிறோம். எப்படி பறிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 270 தான் நம்ம மூதாதையர் காலத்தில் இருந்தது, இன்றைக்கி 420 ஆயிடுச்சு. ஆக நமக்கு ஒரு 50% கிட்ட நெருங்க போகிறோம். இதனால் வெப்பம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக 15 டிகிரியாக இருந்தது, இன்றைக்கி 24 டிகிரியாக வந்துருச்சு இந்த ஒரு 200 ஆண்டுகளில். இன்னும் நம்ம இதே கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன எரிச்சிக்கிட்டே போனோம்னா வெப்பம் கூடும். வானமண்டலத்தினுடைய அதனுடைய பிஹேவியர் உங்களுக்கு ஒருத்தனை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் சும்மா இருப்பானா, எதையாவது ஒன்று திரும்பி செய்வான். அது மாதிரி வானமண்டலத்தை வந்து நம்ம ரொம்ப அதை மோசமடைகிற நிலைமைக்கு ஆகிட்டோம். அது வந்து இப்போ அதனுடைய தன்மையை இழந்து அது அதிதீவிரமாக எதையாவது ஒரு பேரிடரை உண்டு பண்ணுது. எப்படி பேரிடரை உண்டு பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஹீட்டை வந்து நேரடியாக அதிகமாக இழுக்கிறது கடல். நம்ம ஒரு 1/3 பகுதி தான், நம்ம 2/3 பகுதியில் வந்து கடல் வெப்பத்தை அது உறிஞ்சும் பொழுது அந்த வெப்பத்தை உறிஞ்சும் பொழுதுங்க அது வந்து அமிலத்தன்மையாக மாறும். அது இல்லாமல் மேலே உள்ள கிளவுட்ஸை வந்து அப்பப்போ உங்களுக்கு நமக்கு மேகங்களை வந்து அப்பப்போ வெளியே தள்ளிவிடும். அப்போ வெப்பம் அப்பப்போ வெப்பமாகிறது, அப்பப்போ வெப்பம் ஆகிறது, மேகங்களை தள்ளி விடுறது. அந்த காற்று எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அந்த மேகங்கள் போகும். இப்படி வந்து ஒரு முறையற்ற காற்று சுழற்சி தான் நம்ம சீசன்னு சொல்கிறதுங்க. அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் ஜூலையில், நார்த் ஈஸ்ட் மான்சூனுங்கிறது வடகிழக்கு பருவக்காற்று ஐப்பசி கார்த்திகையில். இந்த ரெண்டும் நம்ம மூதாதையர் காலத்திலேருந்து அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரியவர்கள் சொன்னதில் பொய்யே கிடையாது. அந்த பஞ்சாங்கம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு மழை அளவு, மழை காலம், இந்த காலம் பேரிடர்வு எல்லாம் இருக்குது. அது வந்து நான் வந்து 1920 எல்லாம் கம்பேர் பண்ணேன். 1965 பிற்பாடு அது ஒன்றும் டேலி ஆகலை. ஆக இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறதெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் டேலி ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரிஜினல் வானமண்டலத்தை வச்சிருக்கிற அன்றைக்கி கணக்கு போட்டது. இப்போ நம்ம வந்து ஒரு நல்லவனாக இருக்கிறவனுக்கு கணக்கு போட்டு இப்போ திருடனாக இருக்கிறவனுக்கு கணக்கு போட முடியாதுல்ல. அது மாதிரி இப்போ வந்து வானமண்டலமும் ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கடலும் பாதிச்சிச்சு, கடல் கொந்தளிப்பும் கூடிடுச்சு. அதனுடைய 2 பேர் வானமண்டலமும் கடல் கொந்தளிப்பும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நடக்கிறது. ஆக வெப்பக்காற்று வந்து இனிமேல் தவிர்க்க முடியாதுங்க. பொதுவாகவே நம்ம கத்திரி வெயில் நமக்கு சொல்லுவாங்க, அது நமக்கு மே 25 வரணும் இருக்கும். அதுலேயும் இன்னும் கடந்த அடுத்த இன்னும் 1 வார காலத்துக்கு வந்து ஹீட் வந்து ரொம்ப கூட இருக்கும். உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மேலே வடக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரிந்து பெங்களூர், மைசூர் வரையிலும் சரியான வெப்பம் இருக்கும், அதிகமான வெப்பம் இருக்கும். வெப்பத்தை நம்ம வந்து மேலாண்மை பண்ணி தான் ஆகணும். அதற்கு வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்பத்தை எப்படி மேலாண்மை பண்ணுவீங்க? நம்ம நிழலான இடத்துல இருந்துக்க வேண்டியதான். குளிர்ந்த உழைப்பாளிகள் இந்த வெயிலையும் உழைப்பாளிகள் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அவங்கெல்லாம் வந்து அதிகமான நீர் சத்து உள்ளவைகளே சாப்பிட்டுக்க வேண்டியதான். நீர் சத்துக்கள் அதிகமாக போட்டு கூலிங் பண்ணிக்க வேண்டியதான். நம்மள ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லாரும் ஒன்று சேரணும். இவ்வளோ பெரிய வெயில் தாங்குகிறோம் பாருங்கள். ஏழைகள் வந்து பரிதாபமாக அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கிக்கிட்டு பையில் தூக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு தனவான்களும், ஒவ்வொரு பணக்காரர்களும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வெளியில் ரோட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து குளிர்பானங்கள் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பானகம்னு இருக்குது. பானகம் கொடுத்தால் போதும். பானகங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை தண்ணி, நாட்டு வெல்லம், எலுமிச்சம்பழம், ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, இதை போட்டுட்டா பானகம். அந்த காலத்தில் வந்து நீங்கள் திருக்கோயில்களுக்கு வந்து மாசி பங்குனியில் யாத்திரை போகும்போது எல்லா ஊரும் கம்பல்சரி ஒவ்வொரு ஊரும் பானகம் கொடுக்கணும். ஆக ஒற்றுமை இருந்தது அந்த காலத்தில். வந்து ஒரு அருமையான ஒற்றுமை தமிழர் நாகரிகத்தில் இருந்தது. ஊருக்கும் தண்ணீர் பந்தல், எந்த ஊருக்கு போனாலும் தண்ணி. இதில் இடையில தனவான்கள் வந்து பெரிய பெரிய வாணிகர்கள்லாம் இடையில தண்ணீர் பந்தல் வச்சுருந்தாங்க. அது மாதிரி தண்ணீர் வைங்க, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு 200 அடிக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைங்க, மேலாண்மை பண்ணிடலாம். எல்லாருக்கும் தண்ணீர் பந்தல் வைக்க சொல்லுங்கள். எல்லா இண்டஸ்ட்ரியும் தண்ணீர் பந்தல் வைக்கணும்.
அது சட்டமாக கொண்டு வரணும். நிறைய தொழிற்சாலைகள் இருக்காங்கல்ல, அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் எல்லாரும் வைக்கணும். என்ன இருக்கு, ஒரு மாதத்தில் வந்து ஒரு 50,000 ரூபா ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு நஷ்டம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 தான் அவங்க உங்களுக்கு ஒரு வெல்லமும் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு ஏலக்காயும் போடுறதுக்கு. அந்த வச்சு நல்லா அழகாக பானை, பெரும் பானைகளில் வச்சுக்கலாம், இல்லை பெரிய பாத்திரங்களில் சில்வர் பாத்திரங்களில் வச்சு நல்லா சுத்தமான நீரில் வந்து கலந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக ஏழை மக்களுக்கு, போக்குவரத்தில் உள்ளவங்களுக்கு, அதில் உள்ளவங்களுக்கு, பேருந்து நிலையங்களில் உள்ளவங்களுக்கு, இவங்கெல்லாம் பெரிய நிறுவனங்கள்லாம் பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடாதுன்னு என்ன இருக்குது? எல்லா இடத்திலும் நின்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஏழை பணக்காரர்கள் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் தாக்குறது தான் வந்து வெயில், எல்லாத்தையும் தாக்குறது தான் புயல். அதனால எல்லா இடத்துலையும் ஒன்றுபடணும். இது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும் சார்? இப்போ எவ்வளவு நாளைக்கு பருவம் அந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு அது வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை எப்பயுமே உங்களுக்கு மே 28, 29 அந்த காற்று வரணும். அதுவும் இப்போ மாறுதுங்க, அதான் பயமா இருக்கு. ஒருவேளை ஒரு 2 வாரம் தள்ளி கிள்ளி போச்சு தென்மேற்கு பருவ காற்று. அந்த காற்று வந்து இப்படி தெற்கிருந்து தென்மேற்குலேருந்து வரும் பொழுது தான் நமக்கு வந்து அங்கேருந்து வந்து ஈரப்பதத்தை கொண்டு வரும். கேரளா ஃபுல்லாக நல்ல மழை பெய்யும். நம்ம மேற்கு மலை தொடர்ச்சி இருக்கிறதுனால அந்த மழையை தடுத்துரும். நமக்கு வெப்பம் இல்லாமல் குறையும். கொஞ்சம் தான் மழை வரும். மேற்கு மலை தொடர்ச்சி அந்த மேகத்தை தடுத்துரும். ஆனால் நமக்கு வந்து மழை இல்லைனாலும் வெப்பம் இல்லைனாலும் மழை குறைந்த மழையோட சீதோஷனம் நல்லா இருக்கும், குளிர்ச்சிக்கு வந்துடும். முன்னாடி ஹிஸ்டரியில் நம்மளுக்கு இதை மாதிரி வெப்பங்கள் இருந்திருக்கா? வந்து வெப்பநிலை இப்படி ஒரு மாறுதல் வந்துங்க 1800க்கு முன்னாடி இருந்ததே இல்லை. 1800க்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் வருது. 1960 பீக்குக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னைய வரும் நாளுக்கு நாள் 1960க்கு பிற்பாடு உங்களுக்கு இன்னைக்கு சரியாயின்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் கூட்டிகிட்டே போகுது. நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்காத வரையிலும் அது அப்படி தான் இருக்குது. உலக நாடுகள்லாம் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பேரிடர்கள் திரட்டணுமா ரொம்ப ஒவ்வொருத்தரையும் மிரட்டி எடுக்குது. இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு பேரிடர். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பேரிடர்கள் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் அமெரிக்காவில் பேரிடர்வு, சைனாவில் பேரிடர்வு, எல்லா இடத்துலையும் வந்து திடீர் காற்று, திடீர் பேய் மழை. அதுக்கு என்ன காரணம் சார்? திடீர் மழை, அதான் வானமண்டலம் மாறிடுச்சுனாங்க. இனிமேல் நீங்கள் யாரும் இயற்கையை வம்புழுக்க முடியாது. இயற்கையை வம்பு எந்த முறையில் நீங்கள் இயற்கையை வம்புழுத்தீங்கனாலும் அதனுடைய பேரிடர்வு நீங்கள் ஜமாளித்து தான் ஆகணும். ஸோ எதிர்ப்பு உள்ள காலங்கள் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதிர்காலத்தில் கூடுங்க. அதாவது இப்பயே 420 உலகம் எல்லாம் வந்து 193 நாடுகளும் சேர்ந்து எல்லோரும் கார்பன் டை ஆக்சைடு குறைக்கணும் அப்படின்னு ஒத்த குரல்ல இருக்காங்க. அதற்கு வந்து மாற்று எரிசக்தியே ஒரே வழி. மாற்று எரிசக்தியை நம்ம 45% 2030க்குள்ள குறைக்கிறோம்னு நம்மளாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். மாற்று எரிசக்திக்கு எல்லா ஸ்டேட்டும் வந்து இப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி இப்படின்னு நிறைய எல்லா வசதியான இந்த மரபுசாரா எரிசக்திக்கு, அதாவது நான் ஃபாசில் ஃபியூலுங்கிறது. இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூல் தான், நம்ம பெட்ரோலு, டீசல், நிலக்கரி, இந்த ஃபியூல் இந்த எரிவாயுகளை விட்டு நம்ம மாற்று எரிவாயுன்னு இயற்கையில் உள்ள எரிசக்தியை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மகிட்ட நிறையா சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளி சக்தி இழுப்போம். நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. நீர்வீழ்ச்சியில் இன்னும் மேலே ஊக்கி இன்னும் கொஞ்சம் எவ்வளவு எடுக்க முடியும். விண்டிலேருந்து நம்ம எவ்வளவு அறுவடை பண்ண முடியும். கடல் அலைகள்லேருந்து எவ்வளோ அறுவடை பண்ண முடியும். இப்படி எல்லா ஆய்வுகள்லாம் நடந்து புது புது டெக்னாலஜிலாம் வந்துருச்சுங்க. சயின்டிஃபிக் பேஸ்டு சொல்யூஷன்பாங்க. அறிவியல் ரீதியான மேலாண்மை இது இல்லைன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் குடிச்சு வராது. இப்போ இருக்கிற இந்த வெப்பத்துக்கு அந்த எல்னினோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி, இந்த எல்னினோங்கிறது எவ்வளோ வருஷத்துக்கு ஒருக்க? எல்னினோ வந்துங்க ஃப்ரீக்வன்சி இப்போ கூடி இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு ஒருத்தர் வரும், 4 வருஷத்துக்கு ஒருத்தர் வரும், 6 வருஷத்துக்கு ஒருத்தரெல்லாம் வந்திருக்குது. இப்போ 3 வருஷம் 4 வருஷத்துக்கு இடையில வருது. எல்னினோங்கிறது அடிக்கடி வருதுங்க. காரணம் அந்த பூமியினுடைய வெப்பத்தால தான். அந்த வெப்பத்தை வந்து அதிகம் உறிஞ்சிற கடல் பசிபிக் கடல். ஆழமான கடல் எங்கே இருக்கோ அங்கே அதிகமான வெப்பம் உறிஞ்சப்படும். அந்த இடத்துல உறிஞ்சும் பொழுது அதனுடைய பிஹேவியர் வந்துங்க அந்த கிளவுடையும் அந்த காற்றையும் மாற்றி கொண்டு போகும். கடல் தான் வந்து உங்களுக்கு பருவநிலையை நிர்ணயிக்கிறது. அதாவது நம்ம எல்லாருமே காற்று சுழற்சியில தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த காற்று சுழற்சியை உண்டு பண்ணுறது கடல்கள் தான். கடலில் வந்து எந்த மாற்றம் இருந்தாலும் அதனால காற்று சுழற்சி மாறும். இந்த காற்று சுழற்சி எங்கே போய் மாறும்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர்னு இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த 10,000 மீட்டர், இங்கே 30,000 அடி. இந்த 30,000 அடிக்கு கீழே தான் இவ்வளோ காற்றும் இவ்வளோ வித்தையும் பண்ணும். இப்போ நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா வேகமாக பைலட் வந்து கரெக்டாக 30,000 அடிக்கு மேலே போய் விட்டாங்கன்னா அது பாட்டில் காமாக போயிட்டே இருக்கும். இந்த 30,000 அடி வரணும் அந்த கூத்து இந்த இதெல்லாம் பதறதெல்லாம் இருக்கும் விமானங்களுக்கு. அதனால் இதில் தான் அந்த காற்று மண்டலம். இந்த காற்று மண்டலத்தில் இந்த 30,000 அடிக்குள்ளே உள்ள காற்று மண்டலங்களில் உள்ள மாற்றம் தான் ட்ரோபோஸ்பியருங்கிறோம். ட்ரோபோஸ்பியருங்கிறதுக்கு கீழே இம்மீடியட்டாக நம்ம பூமிக்கு மேலே உள்ளது வந்து லோயர் ட்ரோபோஸ்பியர். இந்த லோயர் ட்ரோபோஸ்பியர்லேயும் இப்போ வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த வெப்பங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கடலை சார்ந்து தான் உற்பத்தி ஆகுது.
கடல் சார்ந்து வானமண்டலத்திலிருந்து வர்றது கடல் இழுக்குது, கடல்ல இருந்து வெப்ப காற்று இழுத்துட்டு போய் வேற மாதிரி தள்ளுது, வானமண்டலம் மாறுது, வெப்பம் இங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடு இங்கே கொண்டு டெய்லி போகிற கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீட்டை அடிக்குது. ஆக ஒரு பக்கம் பேரிடர்வு, ஒரு பக்கம் ஹீட்டு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மழை, திடீர் வெள்ளம், எதிர்பாராத வழியில் வந்து பேரிடர்கள் வருது, சூறாவளி காற்று. இப்போ மேலை நாடுகள்லாம் சூறாவளி காற்று மழையும் இடியும் மின்னலும் சேர்ந்து அது டொர்னாடோங்கிறது உங்களுக்கு அதெல்லாம் வந்து அடிக்கடி தாக்குது. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. பயந்த சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்தாகணும். இதற்கு இனிமேல் மேலாண்மை தான். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆகஸ்ட் வரைக்குமே கடுமையான வெயில் இருந்தது. ஆகஸ்ட் மாதமே மே மாதம் மாதிரி வெயில் இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? புறலாங்கிற ட்ரை ஸ்பெல்லுங்கிறதுங்க ஜனவரிக்கு பிற்பாடு உங்களுக்கு மே எண்டு வரலுமே வந்து இவ்வளோ காலம் வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மகம் பங்குனி உத்தரம் ரெண்டுமே பௌர்ணமி, ரெண்டுக்கும் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்குது. 1960 வரலும் மழை பெய்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த மாசி மகம்ங்கிறது வந்து அதனால தான் அதை திருவிழாவை வச்சுக்கிட்டாங்க, மழை பெய்யறதுக்கு. பௌர்ணமி மழை பெய்யும், இறைவனை வேண்டுறது. அப்புறம் பங்குனி உத்திரங்கிறது இறைவனை வேண்டியது. என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை செய்கிற உதவிக்கு அவங்க திருவிழாவாக அதை கொண்டாடிக்கிட்டாங்க. ஏன்னா இயற்கை அவங்களுக்கு அவ்வளோ ஒத்து போச்சு. ஏன்னா அவங்களுக்கு பங்குனி உத்திரம் வந்தோடனே கோடை மழை பெய்யும், உடனே வந்து ஏறு உழுவுறதுக்கு கோடை உழுவாங்க. எருவெல்லாம் போட்டு குட்டி தயார் பண்ணி வைப்பாங்க. ஜூன் ஜூலையில் ஆடி மாதம் மழை பெய்யும். ஆடி மாதம் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைப்பாங்க, அழகாக அறுவடை பண்ணுவாங்க. அது சிறுதானியங்கள்லாம். அப்புறம் பெருந்தானியம் சம்பாங்கிறதெல்லாம் வந்து அக்டோபர் நவம்பர் ஐப்பசி கார்த்திகையில் அதில் வந்து நெல் நடுவாங்க. செந்நெல் நட்டு அருமையான விவசாயத்தோடு இயற்கையோடு வாழணும். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று யானை கட்டி போரடித்த அருமையான தென்மதுரைன்னு மதுரை கிளம்பன்னு சொல்லுது. ஆக செந்நெல் அடித்து அவ்வளோ அருமையாக வாழ்க்கையை யானை கட்டி போரடித்தோம், இன்னைக்கு பூனையை கட்டி போரடிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பருவநிலை மாற்றம், கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு தான். கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைத்தால் வானமண்டலம் நிம்மதியாகும், வானமண்டலம் நிம்மதியானால் கடல் நிம்மதியாகும், கடலும் வானமண்டலம் நிம்மதியானால் பூமி நிம்மதியாகும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த கோடை காலத்தில் இப்போ ஒரு மழை பெய்யும் சார், அதுவுமே இந்த வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப குறைவாக இருக்குன்னு. கோடை மழையே இல்லைங்க, கோடை மழையே இல்லை இந்த வருஷம். கோடை மழை இல்லை, பங்குனிலே மழை. அதான் நான் சொன்னேன், மாசி மாதமும் மழை பெய்யும். அரசர் மாசி மாதம் வேண்டாம், பங்குனி மாதம் ஒரு மழை பெய்யும் எப்படியுமே. பங்குனியில் வந்து மழை பெய்யறது, கோடை மழைங்கிறது தவறாமல் பெய்யும். இந்த வருஷம் அதுவும் தவறி. ஆக கோடை மழை இல்லைங்கும் போது உங்களுக்கு வந்து நமக்கு கோடை மழை பெஞ்சாதான் அந்த ஒரு மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ போக்குவரத்துக்கோ எல்லாம் ஒரு குடிக்க குட்டையில் தண்ணி கிடைக்கும். ஒரு 2 நாள் மழை பெய்யும், அந்த குட்டைகளில் தண்ணி கிடைக்கும். ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், அதுங்க குளிச்சிக்கும், அது உடம்பு குளிச்சிக்கும், தண்ணி குடிச்சிக்கும், எல்லாம் செய்யும். நம்ம மக்களுக்கும் வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகும், ஒரு குளுமை உண்டாகும். இந்த குளுமைக்கு வழி இல்லாமல் நாளுக்கு நாள் எரிச்சல் போயிட்டே இருக்குங்க. நைட் டெம்பரேச்சர், நைட்டில் உள்ள இரவு நேரமும் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஒரு 4:30 வரையிலும் வந்து உங்களுக்கு வெப்பம் இருக்குது. 4 மணிக்கு கொஞ்சம் கூலானது திருப்பி 8 மணிக்கு ஆகிடுது. மனிதன் இப்போ நிம்மதியாக இருக்கிறது ஒரு 3 மணி நேரம் தான். உங்களுக்கு வந்து மனிதனுடைய கம்ஃபர்டபுள் வந்து 18 மணி நேரம் இருந்தது, இப்பொழுது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிப்பில் இருக்கோம்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, ஆனால் அந்த பாதிப்பு இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ் அதான் நம்ம மேலாண்மை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயும் போகிறோம், திடீர்னு ஒரு தாகம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு நிழலில் இருந்துக்கிறோம், இப்படி இருக்கிறோம். எந்த வழியிலையாவது வந்து நாகரிகங்கள் இருக்கிறனால பிழைச்சிக்கிறோம். நாகரிகம்னா என்னென்னு தெரியாமல் வனவிலங்குகளுக்கோ உயிரினங்களுக்கோ தாவரங்களோ என்ன செய்யும்? தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தாவரங்கள் கூட அப்படியே எல்லா இலைகளையும் உதிர்த்துருது. முன்னாடி இலைகள் உதிராது. வேம்பு வந்து எப்பயும் வெயில் காலத்தில் துளிர்த்து ஓகோன்னு இருக்கும். இப்போ வேம்பே திணறுதே. வேம்பு அதெல்லாம் மாரியம்மனை வச்சு நம்ம கும்பிடுவோம். வேம்பு மரத்தை நீங்கள் பாருங்கள், ஒன்றையும் பார்க்கணும். வேம்பு மரமே திணறுது, அதே பசுமை குறைவாக இருக்குது. அப்போ அது நம்ம ஆபத்து வந்து அந்த வேம்பு மரம் ஒன்றே போதும். இதை எதிர்கொள்றதுக்கு மக்கள் என்ன செய்யணும்? எதிர்கொள்வது சார், எதிர்கொள்ளவே முடியாது. உலகளாவிய பிரச்சனை இது. உலகங்கள் எல்லாம் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்கணும். அதுக்கு இப்போ பயங்கரமாக இப்போ அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மேலை நாடுகள் வந்து எவ்வளோ நாகரிகமாக இருக்கானோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்கள அடித்து கொள்ளிடுது. அவங்க ஒரு அமெரிக்கனுக்கு வந்து ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா செத்துருவாங்கலாம். நீங்கள் நம்மளாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நாகரிகத்துக்கு போயிட்டாங்க. யூரோப்பியன்ஸ் அதே மாதிரி தான். எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வண்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாகரிகம். அங்கே வந்து பெட்ரோல்லாம் உங்களுக்கு சீப்பு, அதனால் எவனுக்கு எந்த இது தெரியல. அதனால தான் வந்து இப்போ எல்லாம் பெட்ரோல் டீசல் காரை நிப்பாட்டு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு போவோம், சோலார் வெஹிக்கிளுக்கு போவோம், ஹைட்ரஜன் வெஹிக்கிளுக்கு போவோம். இப்படின்னு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தொழில்நுட்பங்களில் நாளுக்கு நாள் இருக்குது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது.
எல்லாம் எலக்ட்ரிக் எரிசக்தி துறையில் பெரிய மாற்றம் வரும். எல்லாம் 1 வோல்ட்டு 2 வோல்ட்டில் நம்ம பல்புலாம் எரியிற மாதிரி ஒரு என்டையர் காம்ப்ளெக்ஸ்லாம் இத்தனை வோல்ட்டுக்கு மேலே எரிக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய 5 ஸ்டாராக இருந்தாலும் இத்தனை பல்பு தான் எரிக்க வேண்டியிருக்கும், அப்படிலாம் வரும். கண்டிப்பான காலம் வரும். ஏன்னா இல்லைன்னா மனிதர் அழிவை நோக்கி நான் சாக போகிறேங்கும் போது எனக்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, ஏதாவது செஞ்சு தான் நான் சாவை தடுக்கிறதுக்கு.